அண்மைச் செய்தி. கேரள சிறையிலிருந்து தப்பிய தமிழக கைதி சிக்கியிருக்கிறார். கேரள மாநிலம் கண்ணூர் சிறையிலிருந்து தப்பியோடிய விருதாச்சலத்தைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி சிக்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். எந்த குற்றத்திற்காக இவர் கேரள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? தற்போது தப்பித்து எப்படி போலீசிடம் சிக்கினார்? மேலும் விவரங்கள் என்ன? கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பணிபுரிந்து வந்த சௌமியா என்ற கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் எர்ணாகுளத்திலிருந்து ஷொர்ணூர் நோக்கி ரயிலில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த ரயிலில் காணப்பட்ட தமிழகம் விருதாச்சலம் அருகே சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்து தண்டவாளத்தில் வீசினார். இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த விசாரணையின் இறுதியில் திருச்சூர் விரைவு நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. அதை எதிர்த்து அவருக்கு கேரள மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த நிலையில் அந்த வழக்கிலும் அந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தொடர்ந்து அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடினார். அந்த உச்ச நீதிமன்றத்தின் இறுதியில் அவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அந்த வகையில் அவர் கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1:15 மணிக்கு அங்கிருந்து வெளியேறி அங்கிருந்து தப்பி ஓடி சென்றார். தப்பி ஓடியதை தொடர்ந்து இன்று அதிகாலையில் கைதிகளுடைய எண்ணிக்கையை கடந்து பார்க்கும்போது அவர் தப்பியோடியது தெரிய வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சிறைத்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். கேரளா முழுவதும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், அதே போன்று முக்கிய தலங்கள், தமிழக கேரள எல்லை பகுதிகள் எல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கண்ணூர் நகரத்தினுடைய ஒரு பகுதியில் அவர் நடந்து சென்றதை அந்த பகுதியிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் அவர்கள் அவரை துரத்தினார்கள். அவர் ஓடி அங்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முட்புதருக்குள் சாடி அங்கு ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தலைமுறைவாக இருக்க முயன்றதை தொடர்ந்து போலீசாரை சுற்றி வளைத்து பொதுமக்களுடைய உதவியோடு அவர்